வணக்கம் மக்களே. நேற்று நம்ம மகாபாரதம் கதையை பார்த்தோம். இன்றைக்கி மகாபாரதத்தோட கதையில் 2வது டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் மக்களே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உதயமாகிறது சந்திரவம்சம். சந்திரவம்சம் கௌரவர்களோட சந்திரவம்சம் பிறந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். நேற்று கதையில் பார்த்திங்கன்னா நம்ம யாரை பற்றி பார்த்தோன்னா பிரகஸ்பதியோட மனைவி தாரா, அவங்க 2 பேரோட கதையை பார்த்தோம். பிரகஸ்பதி தன்னோட மனைவிக்கு சாபம் விட்டுடுறாரு. ஏன்னா அவங்களோட மனைவி தாரா சந்திரன் மேலே காதல் வயப்பட்டு அவங்க கீழே போய் அவங்களோட மூலயமா ஒரு குழந்தைய வயிற்றில் சுமக்கிறாங்க. அந்த குழந்தை புதன் சொல்லி ஒரு பேரோட பிறக்குது. அந்த குழந்தைக்கு பிரகஸ்பதி கோபப்பட்டு சாபம் கொடுத்துட்றாரு. இந்த குழந்தை ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அலையணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில் ராஜா ஒருத்தர் வராரு. அவரோட பேர் சுத்தியும்னா. அவர் வேட்டையாடுறதுக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே. அவர் ஒரு அரசன். அவர் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் அந்த வனப்பகுதியில் வசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்க வனவிலங்குகள் எல்லாத்தையும் சிவனும் பார்வதியும் பார்த்துட்டு பார்வதி சிவனை ஒரு குறுநகையோட சிவனை ஒரு வம்பு இழுக்கிறாங்க. வம்பு இழுக்கும்போது அவங்க சிவன் என்ன சொல்கிறாரு, அவங்க வம்பு இழுக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன வம்பு இழுக்கிறாங்கன்னா, இந்த கானகத்தில் இருக்க காட்டில் வாழுற எல்லா மிருகமும் பிடரி மயிரோட அடர்ந்த ஆண் சிங்கம் கம்பீரமாக இருக்குது. தோகை விரித்து ஆடுற மயில் ரொம்ப அழகாக இருக்குது. யானை பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கே சவால் விடுற மாதிரி இருக்கே. எனக்கு இந்த மாதிரி மிருகங்கள் விலங்குகள் எல்லாமே உங்களை விட ரொம்ப கம்பீரமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலை. அதனால் எனக்கு நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாமே ஆணாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி பார்வதி சிவன் கீழே சொல்கிறாங்க. சிவனை காதல் வயப்பட்டு பார்வதி மேலே இப்போ இந்த காட்டில் இருக்க மிருகங்கள் உயிரினங்கள்லாம் உனக்கு ஆணாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல. அப்போ நான் எல்லாத்தையுமே நான் பெண்ணாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் எல்லா ஆண் சிங்கம், பெண் சிங்கம், ஆண் மயில், பெண் மயில், ஆண் யானை, பெண் யானை, எல்லா உயிரினமும் அந்த காட்டுக்குள்ளே வசிக்கிற எல்லா உயிரினத்தையுமே நான் பெண்ணாக மாற்றிடுறேன்னு சொல்லிட்டு பெண்ணாக மாற்றிடுறாரு. அப்போ காட்டுக்குள்ளே வேட்டையாட ராஜா சுத்தியும்னன் போயிட்டு இருக்காரு. அவரும் பெண்ணாக மாறிடுறாரு. அப்போ சுத்தியும்னன் அதிர்ச்சியாக பார்க்குறாரு. நம்ம ஒரு வீரரான நம்ம ஒரு வீரம் மிகுந்த ஒரு அரசன். நம்ம வேட்டையாட தான் வந்தோம். நம்ம எப்படி இப்போ பெண்ணாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விசித்திரமாக புரியாமல் அப்படியே தவிக்கிறாரு. கோபத்தில் ஒரு வார்த்தை விடுறாரு. யார் என்னை இப்படி மாற்றியது? யஷனா பைசாசமா? யாருடைய சாபம் இது அப்படின்னு சொல்லி புலம்புற மாதிரி கதறாரு. அவரோட புலம்பலை தாங்க முடியாமல் நம்மளை யார் இந்த மாதிரி ஒரு பெண் உருவத்துக்கு மாற்றியது அப்படின்னு சொல்லி அவனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறாரு. அப்போ ஒரு வழியாக சிவனும் பார்வதியும் அங்கே காதலில் கசிந்து அந்த வனப்பகுதியில் காதல் கசிந்து வருகிறாங்க. அப்போ நான் ஒரு ஆண்மகன் அவர் வராரு. சிவனும் பார்வதி கீழே அந்த வனப்பகுதியில் அரசன் வராரு. நான் ஒரு ஆண்மகன், நான் ஒரு குடும்ப பொறுப்பில் இருக்க ஒரு ஆண்மகன், நான் ஒரு அரசன், நாட்டுக்கே அரசன். நான் இங்கே வனப்பகுதியில் வேட்டையாடுறதுக்காக வந்திருந்தேன். என்னை போயிட்டு இப்படி பெண்ணாக மாற்றி இப்படி விளையாடுறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இப்படியே எப்படி என் தேசம் செல்வது, என்னோடய தேசத்துக்கு நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி சிவனோட காலில் விழுறாரு. சிவன் நான் செய்தது என்னால் திரும்ப பெற முடியாது. அதனால் நான் உனக்கு ஒரு வழி ஒன்று சொல்கிறேன். நீ தேய்பிறையில் பெண்ணாகவும் வளர்ப்பிறையில் ஆணாகவும் இருக்கிற மாதிரி உன்னை நான் சரி செய்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லி சிவன் அந்த ராஜாவுக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரவம்சத்தில் பிறக்கிறாங்க. சந்திரவம்சத்தில்
யார் யாரெல்லாம் பிறக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். நம்மளோட அரண்மனையில் வந்து சுத்திமுனன் வந்து அந்த காட்டிலே வந்து தங்கிடுறாரு. அவரால் வந்து திரும்பி வீட்டுக்கு போக முடியல. ஏன்னா அவர் வந்து திரும்பி வீட்டுக்கு போனால் ஒரு நாட்டை ஆள்ற ராஜா. அவர் வந்து இப்போ பெண்ணாக ஆகிட்டனால அங்கே இருக்க மக்கள்லாம் அவரை எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து விருப்பம் இல்லாமல் நம்ம இந்த காட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டில் இருக்கார். அவர் வந்து மாதத்தில் பாதி நாட்கள் வந்து ஆணாக இருக்கார், மீதி பாதி நாட்கள் பெண்ணாக இருக்கார். அதனால் அவருக்கே வந்து ஒரு பேர் ஒன்று சூட்டிடுறாங்க. அவரோட பெயர் வந்து சுத்தியும்னன். ஆனால் அவர் வந்து ஒரு பாதி நாட்கள் ஆணாகவும் பாதி நாட்கள் பெண்ணாகவும் இருக்கனால அவருக்கு வந்து இலா அப்படின்னு சொல்லி ஒரு பெயரோடு அந்த காட்டில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ தான் வந்து ஒரு நாள் பார்த்திங்கன்னா புதனை சந்திக்கிறாரு. புதன் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா பிரகஸ்பதிக்கும் தாராவுக்கும் தாரா வந்து சந்திரன் மேலே காதல் வயப்பட்டு பிறந்த ஒரு குழந்தை தான் புதன். புதனுக்கு வந்து பிரகஸ்பதி வந்து சாபம் விட்டுருக்காரு, நீ ஒரு ஆணாகவும் இருக்காமல் பெண்ணாகவும் இருக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து புதனை பார்த்ததும் இவருக்கு ஆச்சரியமாக, என்ன இது நம்மள மாதிரியே வந்து ஒருத்தர் இந்த காட்டில் வந்து இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் சரிசமமாக இருக்கனால இவங்களுக்கே ஒரு வந்து இவங்களே வந்து நாட்கடந்து இவங்களே பழகி இவங்களுக்குள்ளே வந்து நிறைய வந்து குழந்தைங்கள் வந்து பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தையோட முதல் தலைமுறை வந்து சந்திர வம்சத்தில் இருக்கிறது தான் முதல் தலைமுறைன்றாங்க. அவங்க 2 பேருக்கும் புதனுக்கும் இலாக்கும் பிறக்கிற குழந்தை தான் முதல் சந்திர வம்சத்தோட தலைமுறையான குழந்தைன்னே சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து இந்த தேசத்தில் வந்து சூரிய வம்சத்துலேயும் அரசர்களும் சந்திர வம்ச அரசர்களும் 2 அரசாட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. சூரிய வம்சத்தில் வழித்தோன்றல்களும் சந்திர வம்சத்தில் வழித்தோன்றல்களும் இவங்க வந்து இருவருமே வந்து ஒருவருக்கொருவர் வந்து முற்றிலுமே வந்து வித்தியாசமானவர்களாக தான் இருக்கிறாங்க. சூரிய வம்சத்தில் இருக்கவங்க ஒருத்தர், சந்திர வம்சத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க, 2 குழுவாக இருக்காங்க. சூரிய வம்சத்தில் இருக்கவங்க வந்து எப்போவுமே பார்க்க வந்து ஒரு வெற்றி வீரராகவும் எதிலையும் வந்து தெளிவாக இருக்கிறவங்க, வெட்டு 1 துண்டு 2 அணுகுமுறையோடு இருக்கிறாங்க. சந்திர வம்சத்தில் இருக்கிறவங்க ஒரு நாளும் வந்து வித்தியாசமாக இருக்காங்க. எதையுமே வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு உணர்ச்சி வசப்படுறவங்களாகவும் ஒரு கலைநயம் மிக்கவர்களாகவும் அதே சமயம் ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை வைக்க முடியாதவர்களாகவும் ஒரு நம்பிக்கையை அவங்க மேலே கரெக்டாக வைக்க முடியாதவங்களாகவும் இருக்காங்க. சூரிய வம்சத்தில் வந்து முதல்ல வந்து குறிப்பிடத்தக்கது வந்து ஒருத்தர் இருக்கார். அவருடைய பேர் வந்து மனுன்னு சொல்கிறாங்க. அடுத்தவருடைய பேர் வந்து இஷவாகுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு பின்னர் வந்து நிறைய வம்சாவழிகள் பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பேரெல்லாம் பார்த்திங்கன்னா பகீரதன், தசரதன், அயோத்தியன், ராமன், ஹரிச்சந்திரன் என பல பேர் வந்து தோன்றியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நாம் வந்து ஆனால் சந்திர வம்சத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் வந்து கௌரவர்களோட பல சந்திர வம்சத்தவர்கள் வந்து இருக்கிறாங்க. அவர்களோட செயலை வந்து உணர்ச்சி மயமாக இருப்பதன் காரணமே இதுவே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட கதை வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. தொடர்ச்சியாக வந்து நாளைக்கு இதோட தொடர்ச்சி வந்து நாளைக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேட்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட வீடியோ வந்து தினமும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்குக்கும் தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இன்னும் நிறைய எதனாச்சும் மாற்றம் இருக்கா நான் பேசுனதில், உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து நாங்கள் சரி செஞ்சுப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் மக்களே. நேற்று நம்ம மகாபாரதம் கதையை பார்த்தோம். இன்றைக்கி மகாபாரதத்தோட கதையில் 2வது டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் மக்களே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உதயமாகிறது சந்திர வம்சம்.